Hi, welcome to Mahati Creations. இன்னைக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரிக்கு எப்படி மார்க்கிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பிட்டை ரெண்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். ரெண்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த கரைப்பகுதி சைடு இப்போது பேக் நெக்குக்கு நம்ம மார்க்கிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே 1 inch நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுடலாம். இப்போ இங்கே மடிச்சிருக்கோம், இந்த சைட் ஓப்பனில் இருக்குது. இந்த மடித்த பக்கம் 1 inch மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுங்களா. இப்போது அளவு ப்ளவுஸில் சென்டர் பகுதி எடுத்துகிட்டு இங்கே மார்க்கிங் 1 inch விட்டோம்ல, அங்கேருந்து ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணணும். ஓகே, இப்போது நம்ம நெக்கு அளவு எடுக்க போகிறோம். பேக் நெக் ப்ளவுஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக பேக் நெக்கு கரெக்டாக எவ்வளோ வருதோ இங்கே ஒரு மார்க். ஓகே, ஓகேங்களா. இங்கே நெக்கு கிட்ட மார்க்கு பண்ணிட்டு இப்போது இந்த சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மடித்த பக்கம் அவ்வளோதாங்க. பேக் நெக்குக்கு இவ்வளோதான். இது அளவு ப்ளவுஸ் கொடுத்தாக்கா அளவு ப்ளவுஸில் நெக் எவ்வளோ இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் நம்ம வைக்கிறோம். ஒருவேளை அளவு ப்ளவுஸ் கொடுக்கலன்னா மேக்ஸிமம் 3 இல்லை 2.5, அதுக்கு மேலே போகாதுங்க. 3 inches அதுக்கு மேலே போகாதீங்க. நெக்கோட வித்து அதிகமானாலும் தைக்கும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனால் குறைஞ்சா மட்டும் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. மெயினாக அது பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போது பேக் நெக் நம்ம வரைஞ்சிட்டோம். இது சென்டர் பகுதி. இது சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். சாக் பீஸில் வரைகிறேன். சாக் பீஸ் கொடுக்கணும். ஓகே, அது மேலேயே சாக் பீஸில் வரைகிறேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது 1 inch மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டோம். இது சென்டர் பகுதி, இது நெக்கு இவ்வளோ இருக்கும். ஓகேங்களா, இப்போ தெரியுதா? இவ்வளோதாங்க பேக் நெக்குக்கு.